Hi dear students. இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். Music is being played at two opposite galleries with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and the second gallery, 9 persons were singing. The two galleries are separated by a distance of 70 meter. Where should a person should stand for hearing the same intensity of a singer's voice? அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டை பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யூ ப்ளீஸ் லிசன். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு கேலரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு கேலரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிற ஒரு கேலரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏன்ற கேலரியிலேருந்து 4 பர்சன்ஸ் வந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் இந்த இடத்துலேருந்து பாட்டு பாடுறாங்க. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 மெம்பர்ஸ் இந்த இடத்துல பாட்டு பாடுறாங்க. So these two galleries are separated by a distance of 70 meter. இந்த ரெண்டு கேலரிக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 70 மீட்டர். ஓகே, இது ரெண்டு கேலரிக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 70 மீட்டர். இப்போ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஒரு கேலரியில் 9 பேர் கத்துறாங்க, ஒரு கேலரியில் வந்து 4 பேர் கத்துறாங்க. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பர்சன் நின்றுட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக மிடில் வந்து நிற்கிறாரு. அதாவது 70 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 35th மீட்டரில் ஒருத்தர் நின்று இவங்க பாடுறத கேட்குறாரு அப்படின்னாக்கா இவங்க எல்லாரும் பாடுறது தான், அதாவது 9 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க பாடுறது தான் அதிகமாக இவர் காதில் கேட்கும். இந்த 4 மெம்பர்ஸுக்கு பாடுறது வந்து ரொம்ப கம்மியாக கேட்கும். இவங்களுடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கேன் யூ ஃபீல் தட்? இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஆமாம், உன் பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு பேசுவான், அதுவும் உங்கள் காதில் விழாது. ஆனால் பக்கத்து கிளாஸில் கும்பலாக யாராச்சும் கத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்கள் காதில் அதிகமாக கேட்கும். ஸோ நீங்கள் மிடில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஒரே ஒரு ஃப்ரெண்டு நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஒரு கிளாஸ் ரூமே சவுண்டு போடுது அப்படின்னா எங்கே சவுண்டு அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு காதில் அதிகமாக கேட்கும். அப்போ இங்கே 9 மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ இவர் நடுவில் நிற்கக்கூடாது, கொஞ்சம் 4 மெம்பர்ஸுக்கு கிட்டக்க நிற்கணும். இயற்கையாகவே இது நம்மளுக்கு புரியும். ஸோ இது கிட்டக்க வரணும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தர் நிற்கணும். எந்த இடத்துல இருந்தாக்கா இவருடைய சவுண்டு இன்டென்சிட்டி, இவங்க 2 பேருடைய அந்த காதில் கேட்குற அந்த சவுண்டு இன்டென்சிட்டி, இவருக்கு கேட்குற அந்த சவுண்டு இன்டென்சிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த பர்சனை நான் எங்கே நிற்க வைக்கணும் அப்படின்னா, அந்த 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பாட்டு பாட போகிறாங்க இல்லையா, அதுக்கு கிட்டக்க தான் அந்த பர்சன்ஸை நான் நிற்க வைக்கணும். இந்த இடத்துல தான் நான் நிற்க வைக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்டக்க எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இவர் நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துக்கு பேரை வந்து நான் வில் நேம் திஸ் ஆஸ் சி. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு நான் சி அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அடுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, எந்த இடத்துல நிற்க வச்சாக்கா எந்த இடத்துல நிற்க வச்சா சேம் இன்டென்சிட்டியில் கிடைக்கும் அப்படின்றதான் கொஷின். சேம் இன்டென்சிட்டியில் அவர் காதில் வந்து சவுண்டு கேட்கும். ஓகே, அவர் காதில் வந்து சேம் இன்டென்சிட்டியில் எப்படி சவுண்டு கேட்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி போனால் பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எதை வேணாலும் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். So let me assume that the distance between this A and C, okay, please wait, the distance between A and C வந்து நான் x அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். the distance between A and C அதை நான் x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C? இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிங்க. ஃபுல் லென்த்து வந்து 70. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபுல் லென்த்து வந்து 70 இருக்குது. இதில் இந்த இடம் மட்டும் எக்ஸாக இருக்குது. இந்த ஃபுல் லென்த்துலேருந்து இந்த எக்ஸை பிரேக் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஃபுல் லென்த்து 70, அதுலேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C, ரைட்? இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்க சார், இதெல்லாம் ஏன் சார் இப்போ கண்டுபிடிச்சிங்க? இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சின்றவர் எவ்வளோ தூரத்தில் நின்றுக்கிட்டு பாட்டை கேட்டாக்கா இது சேம் இன்டென்சிட்டியில் ஒரு காதில் கேட்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, குட். இப்போ நம்ம இந்த க்ளூக்கு வரலாம். ப்ளீஸ் லிசன்.
you listen this hint, the ratio of the sound intensity, okay, the ratio of the sound intensity, இந்த பக்கத்தில் எவ்வளோ பேர் பாடுறாங்க அப்படின்னா 4, இந்த பக்கத்தில் எத்தனை பேர் பாடுறாங்க அப்படின்னாக்கா 9 மெம்பர்ஸ் பாடுறாங்க. இதனுடைய ரேஷியோ என்னது அப்படின்னாக்கா 4:9. ஓகே, இதுதான் இதனுடைய ரேஷியோ. அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல், ஓகே, இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ரேஷியோ, ஸ்கொயர் ஆஃப் தி ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த 4:9 அப்படிங்கிற அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், 70 மைனஸ் எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், 70 மைனஸ் எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் 70 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது ரெண்டுத்தினுடைய ரேஷியோஸ்க்கு அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் ரைட் அண்ட் ஷோ யூ, ப்ளீஸ் லிசன். ஸோ 4:9 இது எதனுடைய ரேஷியோ? 4:9. அது வந்து அந்த சவுண்டு அவங்க பாடுறாங்களே, ஒரு பக்கம் 4 மெம்பர்ஸ் பாடுறாங்க, இன்னொரு பக்கம் 9 மெம்பர்ஸ் பாடுறாங்க. தட் இஸ் த ரேஷியோ 4:9. இதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அவங்களே ஹிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இஸ் டு 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த ரேஷியோவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மாக நம்மளால் மாற்ற முடியும். அப்போ இது வந்து 4/9 ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கிறீங்க, ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ரேஷியோவை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிடுறீங்க. ஆஃப்டர் ரைட்டிங் திஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்ம், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தினா கிளாஸில் நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்ததுனாக்கா யூ கேன் கிராஸ் மல்டிப்ளை திஸ். ஓகே, அப்போ நீங்கள் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வந்துடும்னா, பொறுமையாக பாரு, 4 × 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர், 9x ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்? ப்ளீஸ் லிசன். ஓகே, ஐ வில் சால்வ் யூ, ப்ளீஸ் லிசன். இப்போது ஒரு பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஐ வில் ரைட் தட் 4 a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், 70 ஸ்கொயர் பண்ணுங்கள், நடுவில் ப்ளஸ்ஸை போடுங்க, அதுக்கப்புறம் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அது கூட 2 பெருக்குங்க. நான் சொல்கிறது கவனிங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். எதை ரெண்டுத்தையும்? 70யும் எக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அது கூட 2 பெருக்குங்க. ஓகே, நவ் லிசன், ஐ எம் கோயிங் டு ஸ்கொயர் த 70 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 7s are 49, அதை எழுதிடுறேன், பக்கத்தில் 2 0 எழுதிடுறேன், ப்ளஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர், ரைட். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கணும், ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். 70யும் எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா 70x, அது கூட 2 பெருக்கினா 70 × 2 இஸ் 140, ரைட். அப்போ 140x ஈக்குவல் டு 9x ஸ்கொயர், 9x ஸ்கொயர். ஓகே, நவ் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் 4 இன்சைட், ரைட். 4 உள்ளார பெருக்கலாம். ஸோ 0 0, 9 4s are 36, 6 3 is the remainder, 4 4s are 16, 16 plus 3 is 19. Okay, 19,600. பொறுமையாக பெருக்குங்க. Plus, and if I multiply this 4 with x square, I will get 4x square minus 140 into x. Okay, 140 into 4. Sorry, 140 into 4, 0 6 1 4, 1 4 is 4 and 560. So this is 560 into x. And let me bring that 9x square to LHS part and I will get minus 9x square here. Okay, equal to 0. Hope you will understand this. Minus 9x square la or 4x square போயிடுச்சு அப்படின்னாக்கா you can get minus 5x square. Am I right? Then minus 560x, and finally let me write that constant 19600 equal to 0. First let me multiply this equation by minus. Okay, if I multiply this equation by minus, and I will be getting 5x square plus 560x minus 19600 equal to 0. Please wait. And then
இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் லிசன் பண்ணுங்களேன். எல்லாமே வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 5. ஸோ லெட் மீ டிவைட் திஸ் ஈக்குவேஷன் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஃப் யூ டிவைட் திஸ் ஈக்குவேஷன் பை 5 வில் பி கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/5 is 5 and here also 1/5 and ஒன்று ரிமைண்டர் இருக்கும், அது 10 ஆகிடும். 10ல் 2 5 இருக்கும். எக்ஸ் மைனஸ் 19 வந்து பாருங்கள் 19600 5ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, 46, 9 5s are 45, 20. Okay, am I right? So this is 3920 equal to 0. So this is the final quadratic equation we arrived from this practical situation. So ஒரு distance நம்ம x னு assume பண்ணோம், ஒரு distance 70 minus x னு assume பண்ணோம். இந்த equation நம்ம create பண்ணது பயன்படுத்துறது அவங்க கொடுத்த ஹிண்ட்டையே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். 4:9 is equal to x square is to 70 minus x square. அதுதான் ஹிண்ட்டு. அதை நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலி we are getting x square plus 112x minus 3920 equal to 0. Now I need to factorize this equation. இதை எப்படியாச்சும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் இதை நடத்திட்டு இருக்கேன். இது என்ன நம்பர் வரும்ன்றது எனக்கு முன்னாடியே ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இஃப் யூ ட்ரை திஸ் இன் ஃபார்முலா மெத்தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. அந்த ஸ்கொயர் பண்ணுறது ரூட் விட்டு வெளில எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய ஹியூஜான ஒரு நம்பராக இந்த இடத்துல கிடைக்கும். அது ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஐ வில் சே யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுருவோன்னா இங்கே முன்னாடி இருக்கிற அந்த 1ஐயும் இதையும் பெருக்குனீங்கன்னா யூ வில் கெட் -3920. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 3920 வரணும், அதை கூட்டினாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணனாலோ 112 வரணும். ஐ வில் சேவ் தட். ப்ளீஸ் லிசன். 3920 போல்டாக இதை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம ப்ரைம் நம்பரால் தான் டிவைட் பண்ணுவோம். இதை நான் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த சம்மை எழுதி பார்த்துருங்க பல தடவை. ஸோ திஸ் இஸ் 392. அதுக்கப்புறம் இதை நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 1 2 இஸ் தேர். 9 2s are 18, 6 திரும்ப 2 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 9 2s are 18, 8 2s are 16 திரும்ப 2 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். 4 2s are 8 and 9 2s are 18. If you divide this by 7 and finally you will be getting 7. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா ஒரு 7ஐயும் லிசன் கேர்ஃபுல்லி, ஒரு 7ஐயும் 2 4ஐயும் பெருக்கிக்கிறேன். இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும், அதுக்கப்புறம் நான் இதை தனியாக பெருக்கிக்கிறேன். ஸோ இதையும் 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 ஸோ ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நான் தனியாக பெருக்கிக்கிறேன். க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் தனியாக பெருக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்னா 7 2s are 14, 14 into 2 is 28. க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பக்கம் நான் 28 எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் 28 எடுத்துக்கிறேன். அண்ட் அனதர் ஒன் இஸ் 10 2s are 20, 20 into 7 is 140, ரைட்? ஸோ 140. ஸோ இது ரொம்ப நேரம் திங்க் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் திங்க் பண்ணிங்கன்னா தான் இது கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறேன். ஐ வில் புட் மைனஸ் இயர். இங்கே ப்ளஸ் 112 இருக்கு, அப்போ அதனால் நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இஃப் யூ சப்ராக்ட் திஸ் 28 from that 140 you will get 112, and if you multiply this you will surely get -3920 அந்த நம்பர் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்துன்னு வந்து இங்கே எழுதிக்கலாம். இது டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது கூட எக்ஸஸ் சேர்த்துக்கலாம். ஐ எம் கோயிங் டு ரைட் எ ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 28 இஸ் எ ஃபேக்டர் அண்ட் another factor is x plus 140 is another factor is equal to 0. So let me equate this both factor to 0 and x plus 140 equal to 0. X equal to minus 140 is not possible, right? Is not possible. Why it is not possible? Because x is the distance from the gallery A and the person C. ஓகேவா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க தூரத்தை வந்து நம்ம நெகட்டிவ் ஆன்சராக சொல்லக்கூடாது, அது பாசிட்டிவ் ஆன்சராக தான் சொல்லணும். ஸோ எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -140 இஸ் நாட் பாசிபிள், ரைட்? எக்ஸ் ஈக்குவல் டு -140 இஸ் நாட் பாசிபிள். ஸோ த ஒன்லி ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. இதோடு முடிச்சுட்டு வந்துடாதீங்க. கீழே ஒரு ஸ்டேஜுக்கு மார்க் இருக்கும்.
கேலரி ஏவுக்கும் ஓகே கேலரி ஏவுக்கும் அந்த பர்சன் சிக்கும் இடையில இருக்கிற தூரம் என்னது அப்படின்னு எடுத்து எழுதுங்க. கேலரி பிக்கும் அந்த பர்சன் சிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை எழுதுங்க. ஸோ டயக்ராமை கண்டிப்பாக வரைங்க. அப்போ தான் ஏனா என்னது சினா என்னது நம்மளுக்கு தெரியும். ஏவுக்கும் சிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் வந்து நம்ம 28 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக பிக்கும் சிக்கும் இடையில இருக்க தூரம் வந்து 70 மைனஸ் எக்ஸ். ஆமாம் ரைட், 70 மைனஸ் எக்ஸ். அந்த 70 மைனஸ் எக்ஸை வந்து 70 மைனஸ் 28 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 70ல் 28 போயிடுச்சுனாக்கா யூ வில் கெட் 42 மீட்டர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இந்த ஆன்சர் வரலையும் எடுத்துகிட்டு வந்து விடணும். ஓகே, ஸோ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஷின். ஸோ இந்த பர்சன் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஃபோனில் வந்து யூ கேன் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டேக் எ நோட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். வில் see in the next time. Thank you.